விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பெருங்காப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பசுமலை தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் நமச்சிவாயம். இவருக்கு பத்மாவதி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். பத்மாவதி செஞ்சி சங்கராபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உருது பள்ளியில் சத்துணவு பொறுப்பாளராக பணியாற்றி வந்தார். நாள்தோறும் சத்துணவு பொறுப்பாளர் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் கணவருடன் சேர்ந்து விவசாய பணிகளை கவனித்து வந்துள்ளார். இருவருக்கிடையே குடும்ப பிரச்சனை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு திரும்பிய பத்மாவதி நிலத்தில் உள்ள கொட்டகையில் கால்நடைகளை கட்டுவதற்கு சென்றுள்ளார். ஆனால் இரவு நீண்ட நேரம் ஆகியும் பத்மாவதி வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் அவரை தேடி சென்ற போது அங்குள்ள கால்வாய் நீரில் பத்மாவதி சுயநினைவு இன்றி கிடந்துள்ளார். மேலும் அதன் அருகே இருந்த மரத்தில் நமச்சிவாயம் தூக்கில் சடலமாக தொங்கியுள்ளார். இதனையடுத்து பத்மாவதியை மீட்டு செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு உறவினர்கள் கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.